ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான இங்கிலீஷ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எரர் ஸ்பாட்டிங். இந்த எரர் ஸ்பாட்டிங்லேருந்து எக்ஸாமில் 3லேருந்து 4 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க, சில நேரம் 5 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. இந்த டாப்பிக்கை நீங்கள் தரோ பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மார்க் வரைக்கும் எம்டிஎஸ் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் முக்கியமான கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சாலே ஈஸியாக எரர் ஸ்பாட்டிங் கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாसेस கொடுத்திருப்போம். இப்போ ரீசன்ட்டா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செலக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாसेस எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த பேட்ச்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால எம்டிஎஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதில் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸாம் தான் மேம் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் எந்த எக்ஸாமும் எனக்கு எழுத முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான 1 இயர் வேலிடிட்டியோட ஃபீஸ் 1499. ஓகேவா? வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க? In the following question, some part of the sentence may have error. Find out which part of the sentence has an error and select the appropriate option. If a sentence is free from error, select no error. Okay, so கொடுத்திருக்காங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை 4 இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். சப்போஸ் எங்கேயுமே எரர் இல்லை அப்படின்னா நோ எரர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? she has a kind eyes ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஷீங்கிறது யாரு? அவள். ஓகே, அப்போ ஷீங்கிறது ஒருத்தங்களை தான் குறிக்குது. ஒருத்தங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்குலர்னு சொல்லுவோம். அப்போ நான் உங்களுக்கு நம்ம இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்லையும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? கிராமர் ரூல்ஸ்ல சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பை ஃபாலோ பண்ணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும்? ப்ளூரல் வெர்பை ஃபாலோ பண்ணும். அப்போ இங்க என்ன இருக்கு? சிங்குலர் சப்ஜெக்ட். ஷீனா யாரு? ஒரே ஒருத்தங்க, ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ ஷீ. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட். வெர்பு கரெக்டா கொடுத்திருக்காங்களா? சிங்குலர் வெர்பு தான் கொடுத்திருக்காங்க. அப்போ ஹேஸ், ஹேவ் இருக்கு மேம். இதுல எது சிங்குலர் வெர்பு எது ப்ளூரல் வெர்புன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா வெர்புல இப்போ நமக்கு ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புக் இருக்கு, நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருப்பாங்க. நவுன்ல நம்ம எஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது என்னவாகும்? ப்ளூரல் நவுனா மாறும். இப்போ சிங்குலர்ல புக்குன்னு கொடுத்திருக்காங்கன்னா ப்ளூரல்ல எப்படி எழுதுவீங்க? புக்ஸ்ன்னு எழுதுவீங்க, அப்படிதானே? அப்போ நவுன்ல எஸ் சேர்த்தா அது ப்ளூரல் ஆகும். அதே இது வெர்புல எஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர் வெர்பு. இதுதான் ட்ரிக். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு ஹேஸ் சிங்குலரா ஹேவ் சிங்குலரா அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வெர்புல எஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர், அப்படி உல்டாவா வரும். இப்போ நம்ம நவுன் பார்க்கும்போது என்ன படிச்சிருப்போம்? சின்ன வயசுல புக்குன்னு கொடுத்திருந்தாங்கன்னா புக்ஸ்ன்னு எழுதுங்க, அதுதான் ப்ளூரல்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது நவுனுக்கு. நவுன்ல எஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது ப்ளூரல் ஆகிரும். அதே வெர்புல எஸ் இருந்துச்சுன்னா அது சிங்குலர். ஓகேவா? அப்போ இது சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும்? சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். அப்போ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டா இருக்கு. இதுதான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னா சிங்குலர் வெர்பு சிங்குலர் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணும். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் என்ன பண்ணும்னா சிங்குலர் வெர்பை ஃபாலோ பண்ணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்பை ஃபாலோ பண்ணும். ஓகே, அப்போ இங்க சிங்குலர் சப்ஜெக்ட் தானே இருக்கு. சிங்குலர்னா என்னது? ஒன்னு. அப்போ ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அப்போ சிங்குலர் வெர்பு தான் வரும். அப்போ she has கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஏ கைண்ட் ஐஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. she has a கைண்ட் ஐஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கைண்ட் ஐஸ். அவளோட ஐஸ், அவ ஐஸை வர்ணிக்காங்க. அவளோட கண்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அன்பான கண்களா இருக்கு. அப்போ அதை வர்ணிக்காங்க, அந்த ஐஸை மிகைப்படுத்துறாங்க. அவளுக்கு ஒரு கண் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா
எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சொல்கிறோம். ஆனால் அவளோட கண் வந்து எப்படி இருக்குது, கைண்டாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதை வர்ணிக்கிறோம். அப்போ அந்த வர்ணிக்கிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்போ இந்த கைண்டுங்கிறது என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகே, ஒரு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆர்டிக்கிள் வராது. ஓகே, அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி என்ன வராது, ஆர்டிக்கிள் வந்து வராது. ஆர்டிக்கிள்னா என்னது, ஏ அண்ட் த, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டிக்கிள்னு சொல்லுவோம். அப்போ ஏங்கிறது ஆர்டிக்கிள். அப்போ இது அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வராது. அப்போ ஆர்டிக்கிள்லாம் எங்க மேம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஏ அண்ட் த, இது மூணு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டிக்கிள்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனுக்கு முன்னாடி தான் வரும். அப்போ இங்கே கைண்டுங்கிறது அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் வராது. நான் கோல்டன் ரூல்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ எரர் எங்கே இருக்குது, இந்த ஏவை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஏவை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். she has a kind eyes. ஓகேவா, இப்போ இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். அவளுக்கு ஒரு அன்பான கண்கள் இருந்தது அப்படின்னா சொல்லுவோம், ஒரு கண்ணா இருக்கு அவளுக்கு, ஏன்னா தமிழில் ஒருன்னு சொல்லுவோம். அவளுக்கு அன்பான கண்கள் இருந்தது அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அவகிட்ட அன்பான கண்கள் இருக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம். அவகிட்ட ஒரு அன்பான கண்கள் இருக்குன்னா சொல்லுவோம். ஒரு கண்கள் அப்படின்னா சொல்லுவோம், ஏன்னா என்னது ஒரு. அப்போ அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இதோட மீனிங் வந்து தப்பா இருக்கு. இதை கிராமர் ரூல் படி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வராது, அட்ஜெக்டிவ் வராது. அப்போ கைண்டுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ், சாரி கைண்டுங்கிறது அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் வராது. ஸோ அதை வச்சு நாம ரூல் படி எலிமினேட் பண்ணிடலாம். அதே தமிழ் மீனிங் படி பார்த்தோம்னா she has kind eyes அப்படி தானே சொல்லுவோம். அவளுக்கு பார்த்தீங்கன்னா அன்பான கண்கள் இருக்கு, அவளோட கண்கள் வந்து ரொம்பவே அன்பானது, ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு தானே சொல்லுவோம். அவளுடைய ஒரு கண்கள் அப்படின்னா சொல்லுவோம், ஒரு கண்கள்னு சொல்லுவோமா, ஒரு கண்ணுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஐஸ்ன்னு இருக்கு. ஸோ இங்கே ஏங்கிறது எதை குறிக்கும், ஒருங்கிறத குறிக்கும். அப்போ இதை நாம என்ன சொல்லிடலாம், இதை ரிமூவ் பண்ணிடலாமா. அப்போ தமிழ் மீனிங் பார்த்தாலும் இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லை ரூல் படி பார்த்தாலுமே அட்ஜெக்டிவ் முன்னாடி ஆர்டிக்கிள் வராது, அதை வச்சும் நாம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல எப்படி வரணும் சென்டென்ஸ், she has kind eyes. ஓகே, அப்போ எரர் எந்த பார்ட்டில் இருக்குது, ஒன்றாவது பார்ட்டில் எரர் இருக்குது. ஓகே, வித் எ பியூட்டிஃபுல் ஃபேஸ். ஓகே, அவளுக்கு அன்பான கண்களும் அழகான முகமும் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு. இதில் வந்து எந்த எரருமே இல்லை. she has kind eyes with a beautiful face, இதுதான் என்னது கரெக்டான சென்டென்ஸு. ஸோ ஏ வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஒன்றாவது பார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, the mobile phone which was primarily used to communicate with the outside world has now become our primary instrument of being wrapped up in our own self. இதில் எரர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா, the mobile phone. ஓகே, ஸோ the mobile phone இதுதான் சப்ஜெக்ட், விச்ங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இது எதை குறிக்குது, இந்த மொபைல் ஃபோனை குறிக்குது. ஓகே, மொபைல் ஃபோனுக்கு உயிர் கிடையாது, அது எதில் வரும், அது இது எதில் வரும், இட்டில் வரும். அதனால நம்ம இங்கே ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ன போட்டிருக்கோம், விச் போட்டிருக்கோம். அதே உயிருள்ள பொருள் வரும் போது நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்ன போட்டிருப்போம், ஹூன் போட்டிருப்போம். அப்போ த மொபைல் ஃபோன். ஓகே, இது சப்ஜெக்ட், இந்த விச் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ இந்த மொபைல் ஃபோனை குறிக்குது. விச் வாஸ் primarily யூஸ்டுங்கிறது உங்களுக்கு என்னது, வெர்பு. அப்போ வெர்பை குவாலிஃபை பண்ணுறது என்னது, அட்வெர்பு. அப்போ வெர்புக்கு முன்னாடி அட்வெர்ப் கரெக்டாக இருக்கா, பிரைமர்லி எல்ஒயில் முடிஞ்சாலே நமக்கு அட்வெர்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். ஓகே, ஸோ ஒரு 90% பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸு எல்ஒயில் முடிஞ்சிருந்தாலே அது அட்வெர்பு தான். அந்த அட்வெர்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெர்பை வந்து குவாலிஃபை பண்ணும். இது எல்லாமே ரூல்ஸு. இப்போ வெர்பு இருக்குன்னா வெர்பை குவாலிஃபை பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வெர்பு. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம், அதுல கைண்ட்னு கொடுத்திருந்தோம், கைண்ட் ஐஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, கைண்டுங்கிறது நான் என்ன சொன்னேன், அட்ஜெக்டிவ்னு சொன்னேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும், அட்வெர்புக்கும் வித்தியாசம் தெரியணும், அட்ஜெக்டிவ்க்கும் வித்தியாசம் தெரியணும். அப்ப அட்ஜெக்டிவ்னா என்ன மேம், இப்போ அதுல என்ன கொடுத்திருந்தாங்க, கைண்ட் ஐஸ்ன்னு கொடுத்திருந்தாங்க. நான் கைண்டுங்கிறது என்ன சொன்னேன் போன கொஸ்டின்ல, அட்ஜெக்டிவ்னு சொன்னேன். அப்ப அட்ஜெக்டிவ் எதை குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனை குவாலிஃபை பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நவுன் இருக்கு அப்படின்னா அதை குவாலிஃபை பண்றதுக்கு நாம என்ன சொல்லணும், என்ன போடணும், இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் போடணும். இப்போ ஐஸுங்கிறது நவுனுன்றதுனால அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்டுன்னு இருக்கு. யூஸ்டுங்கிறது என்னது, வெர்பு. யூஸுங்கிறது என்னது, வெர்பு. அப்போ வெர்புக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும், அட்வெர்ப் வரணும். கரெக்டாக போட்டிருக்காங்களா? ஸோ அப்போ த மொபைல் ஃபோன் கரெக்ட், அது சப்ஜெக்ட். அதை குறிக்கிறதுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விச் போட்டிருக்காங்க. வாஸ்
primarily used. usedங்கிறது உங்களுக்கு என்னது வெர்பு. வெர்பை குவாலிஃபை பண்றதுக்கு adverb கரெக்டா போட்டிருக்காங்க. to communicate. ஓகே, ஸோ to வந்துச்சுன்னா to கூட என்ன வரும், வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும். ஸோ communicate கரெக்டா கொடுத்துருக்காங்களா, with the outside world. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எந்த எரருமே இல்லை. இப்படி நிறுத்தி நிதானமா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா எரரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கு, அதை குறிக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கரெக்டா இருக்கு, இங்க வெர்ப் இருக்கு, வெர்புக்கு முன்னாடி அட்வெர்ப் கரெக்டா போட்டிருக்காங்க, டூக்கு அப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரணும் கரெக்டா போட்டிருக்காங்க, வித் த அவுட் சைடு வேர்ல்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எந்த எரரும் இல்லை. ஹேஸ், ஓகே, ஹேஸ் நவ் பிகம். இந்த ஹேஸ்ங்கிறது என்னது, வெர்பு. அப்போ இங்க ஒரு வெர்ப் இருக்குன்னா இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும். அந்த சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன். ஓகேவா, ஸோ மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வேர்ல்டு. ஓகே, எல்லாரும் கூடயும் நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு முதன்மையா நாம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஹேஸுக்கான சப்ஜெக்ட் எது, த மொபைல் ஃபோன். ஓகே, மொபைல் ஃபோனுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்டா எப்படி, ஸோ மொபைல் ஃபோன், த மொபைல் ஃபோன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு ஃபோனை பத்தி பேசுறாங்க, மொபைல் ஃபோன்ஸ்ன்னு சொல்லல. ஓகே, ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லல, ஃபோனுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வெர்பு கரெக்டா போட்டிருக்காங்களா, த மொபைல் ஃபோன் ஹேஸ் now become our primary instrument. இதில் ஏதாவது எரர் இருக்கா, இல்லை. now become our primary instrument, எரர் இல்லை. of being wrapped up in our own self ன்னு சொல்லியிருக்காங்க, own self. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, மொபைல் ஃபோனை மக்கள் வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது நாம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாம அப்படிங்கிறது என்னது, ப்ளூரல், அப்படிதானே. நாம் இங்க ஒருத்தரை பத்தியா பேசுறோம், மொபைல் போனுங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மொபைல் போனை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த நிறைய பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க அவர் செல்ஃப்னு போட்டிருக்காங்க, ஓன் செல்ஃப், சாரி, அவர் ஓன் செல்ஃப்னு போட்டிருக்காங்க. ஓன் செல்ஃப்னா ஒருத்தர் மட்டும் இருந்தாங்கன்னா நம்ம செல்ஃப்னு சொல்லுவோம், அப்படிதானே. என்ன பத்தி மட்டும், நான் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் செல்ஃப், ஓன் செல்ஃப்னு சொல்லுவேன். இல்ல நீங்க மட்டும் யூஸ் பண்றீங்க, ஒரே ஒரு பர்சன் யூஸ் பண்றாங்கன்னா இந்த இடத்துல நம்ம செல்ஃப்னு போடுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்த மக்களே என்ன பண்றாங்க, செல்போன் தான் யூஸ் பண்றாங்க அவங்க கம்யூனிகேஷனுக்கு, அப்படிதானே. அப்ப நிறைய மக்களை பத்தி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஓன் செல்ஃப்னு வருமா, செல்ஃப்ங்கிறது ஒரு பர்சன்னா இங்க செல்ஃப்னு போடுவோம். அப்ப நிறைய பேர் யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல செல்ஃப்னு வராது, ப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும், செல்ஃப்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, சோ ப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும், செல்ஃப்ஸ்னு வரும் உங்களுக்கு. ஓகே, சோ ஸ்பெல்லிங் என்ன வரும், செல்ஃப்க்கு SELF, சோ செல்ஃப்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும், SELVES ன்னு வரும். ஓகே, ஆஃப் பீயிங் wrapped up in our own selves. ஓகே, ஒரே ஒரு பர்சன் மட்டும் இங்க செல்போனை யூஸ் பண்ணல, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. எல்லாரோட கம்யூனிகேஷனுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப அவர் ஓன் செல்ஃப்னு வராது, ஓன் செல்ஃப்ஸ்னு வரும். ஓகே, அப்ப எரர் எந்த இடத்துல இருக்கு, மூணாவது பார்ட்ல இங்க வந்து எரர் இருக்கு. ஓகே, அப்ப 3ங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகே, சோ அப்ப இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு, நம்ம சூஸ் பண்ணிரலாம். ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், வெரி லிட்டில் மெட்டல்ஸ் ஆர் ஆஸ் ப்ரீசியஸ் ஆஸ் கோல்டு. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, வெரி லிட்டில் மெட்டல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லிட்டில், வெரி லிட்டில், லிட்டில்லாம் படிச்சிருப்போம். ஓகே, வெரி லிட்டில், லிட்டில், ஃபியூ, ஃபியூ, வெரி ஃபியூ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நான் கோல்டன் ரூல்ஸில் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த லிட்டில்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும், இந்த ஃபியூங்கிறது எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். லிட்டில்ங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், இப்போ நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நவுனை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன்னு பிரிக்கலாம். ஓகே, அதை வந்து கவுண்ட் பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு மெட்டல் இருக்கு, இல்லை ஒரு சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, புக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா கவுண்டபிள் நவுன், அதை வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். இப்போ மில்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மில்கை கவுண்ட் பண்ண முடியுமா, ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைஸை கவுண்ட் பண்ண முடியுமா, மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நவுன் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ இது எல்லாமே நமக்கு என்னது, அன்கவுண்டபிள். அப்போ நவுன் இருக்குன்னா நவுனை நம்ம ரெண்டா பிரிக்கலாம், அப்படிதானே, கவுண்டபிள்னு பிரிக்கலாம், அன்கவுண்டபிள்னு பிரிக்கலாம். அப்போ கவுண்டபிளுக்கு நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு என்ன யூஸ் பண்ணணுங்கிறத கோல்டன் ரூல்ஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இங்க லிட்டில் இருக்கு. ஓகே, அப்போ அந்த லிட்டில் எங்கே யூஸ் பண்ணணும், ஃபியூ எங்கே யூஸ் பண்ணணும். ஸோ லிட்டில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நாம் வந்து லிட்டில் யூஸ் பண்ணுவோம். எந்த நவுனெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதோ அது எல்லாமே நமக்கு அன்கவுண்டபிள் நவுன். இப்போ மெட்டல்ஸ் இருக்குது, மெட்டல்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா, முடியும். அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லிட்டில்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், அன்கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே மெட்டல்ஸுங்கிறது கவுண்டபிள். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்,
இந்த இடத்துல ஃபியூ அல்லது ஏ ஃபியூங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபியூ அப்படி இல்லைன்னா ஏ ஃபியூங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ லிட்டில் எங்கே யூஸ் பண்ணணும், ஃபியூ எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது தெரியுதா? ஸோ ஒரு இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸில் நம்ம எப்படி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் நிறைய எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கே அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல வெரி லிட்டில் மெட்டல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வெரி லிட்டில், அப்போ மெட்டல்ஸுங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அது எண்ணக்கூடியது, கவுண்ட் பண்ணக்கூடியது, அப்படிதானே? அப்போ கவுண்ட் பண்ணக்கூடியதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஃபியூ அப்படி இல்லைன்னா ஏ ஃபியூங்கிறது உங்களுக்கு வரணும். ஓகே, அப்போ அந்த லிட்டில், வெரி லிட்டில் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே வரணும் அப்படின்னா அன்கவுண்டபிளுக்கு வரணும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. லிட்டில், ஏ லிட்டில், வெரி லிட்டில், இது எல்லாமே எங்கே வரும்? அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, அன்கவுண்டபிள் நவுன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் லிட்டில், வெரி லிட்டில் வரும். கவுண்டபிள் நவுன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஃபியூ வந்து யூஸ் பண்ணணும். ஃபியூ, ஏ ஃபியூ வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல எரர் என்ன இருக்கு? வெரி லிட்டில் மெட்டல்ஸ் கிடையாது, ஏ ஃபியூ மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஃபியூ மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ஏ ஃபியூ மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஃபியூ மெட்டல்ஸ் ஆர் ஆஸ் ப்ரீசியஸ் அஸ் கோல்டுன்னு சொல்லலாம். அப்போ எரர் எந்த பார்ட்டில் இருக்கு? வெரி லிட்டில் தான் எரர். ஸோ இந்த வெரி லிட்டிலுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபியூ வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின். ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு அந்த கோல்டன் ரூல்ஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னென்ன டாபிக் ஆன்சர் பண்ணலாம்னா எரர் ஸ்பாட்டிங் டாபிக் ஆன்சர் பண்ணலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன்சர் பண்ணலாம், க்ளோஸ் டெஸ்ட்டில் மீனிங் தெரியலனாலும் கிராமர் வச்சு நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டாலே இதுக்கு தனி சிலபஸ்லாம் கிடையாது. கிராமர், ஒக்காபுலரி இது ரெண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே இங்கிலீஷில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இதில் பாருங்க, மை டொமஸ்டிக் ஹெல்ப் வாஸ் டேக்கிங் இல் த டே ஐ ஹேட் எ பார்ட்டி அட் மை ஹவுஸ். மை டொமஸ்டிக் ஹெல்ப்னா யார்? நமக்கு உதவிக்கு வச்சுருப்போம் இல்லையா, வீட்டில் வேலைக்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அவங்கள தான் சொல்லுவோம். ஓகே, மை டொமஸ்டிக் ஹெல்ப் வாஸ் டேக்கிங் இல் த டே ஐ ஹேட் அ பார்ட்டி அட் மை ஹவுஸ். ஓகே, என்னோட வீட்டில் நான் அன்னைக்கு வந்து பார்ட்டி வச்சுருந்தேன், அன்னைக்கு என் வேலைக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு, அப்படி தானே சொல்லுவோம். அப்போ வாஸ் டேக்கிங் இல் வந்து வராது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டேக்கன் இல். ஓகே, ஸோ வாஸ் டேக்கன் இல்னா சடனாக, திடீர்னு என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் வருது, சடனாக சிக்காகிறது, சடனாக வந்து இல்லாகிறது. அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல வாஸ் டேக்கன் இல்லுன்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவோம். இப்போ தமிழ்லே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்களேன். எங்கள் வீட்டில் நான் அன்னைக்கு அந்த நாளில் நான் வந்து ஒரு பார்ட்டி வச்சுருந்தேன், என்னோட வீட்டு வேலைக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, அந்த நாளில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வாஸ் டேக்கிங் இல் வராது, வாஸ் டேக்கன் இல். நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ உடம்பு சரியில்லாமல் போனது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ டேக்கன் தான் அந்த இடத்துல போடணும். டேக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிரும். அப்போ பாஸ்டில் அது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ வாஸ் டேக்கிங் இல்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கொண்டிருந்தது அப்படியே சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் எனக்கு நான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு, அப்படி தானே சொல்லுவோம். அப்போ வாஸ் டேக்கிங் இல் வராது. அதை தமிழ் மீனிங்காக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா இது காமெடியாக இருக்கும். உங்க பாருங்க, வாஸ் டேக்கிங் இல், நான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு அப்படியே சொல்லுவோம். ஸோ உடம்பு சரியில்லாமல் போனது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வாஸ் டேக்கன் இல், சடன்லி ஃபால் சிக். ஓகே, திடீர்னு சடனாக நம்ம ஒரு சிக்கில் இது பண்ணுறது, தலைவலி வரும், அப்புறம் காய்ச்சல் வந்துடும் இல்லையா, திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது சடனாக என்ன வந்துடும்? ஒரு சிக்கு வந்துடும், ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்துடும். அப்போ இந்த இடத்துல வாஸ் டேக்கிங் வராது. ஓகே, நான் அன்னைக்கு பார்ட்டி வச்சுருந்தப்போ என் வீட்டு வேலைக்காரங்களுக்கு, ஓகே, அவங்களுக்கு என்ன வந்துச்சு? உடம்பு சரியில்லாமல் போனது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே? அப்போ வாஸ் டேக்கிங் வராது. ஐஎன்ஜி அப்படின்னாலே அது எங்கே வந்துடும்? கண்டினியூஸில் வந்துடும். அப்போ இது கண்டினியூஸாக இருக்குது. இப்போ அவருக்கு சரியாகிருச்சு, அப்படிதானே? அன்னைக்கு அவருக்கு பார்ட்டி நடந்த அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் நல்லா இருக்காரு. அப்போ இது கண்டினியூஸாக இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? அப்போ இது கண்டினியூஸ் வராது இந்த இடத்துல. அப்போ டேக்கிங் வராது, வாஸ் டேக்கன். ஓகே, அவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். தூய தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நான் ஃபங்க்ஷன் வச்சிருந்தப்போ என்னோட வீட்டு வேலைக்காரர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம், அப்படிதானே? பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார், இல்லை காய்ச்சல் வந்து கொண்டிருந்தது அப்படின்னா சொல்லுவோம்.
கண்டினியூஸ் ஃபார்ம்லயா சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். அப்போ இந்த இடத்துல வாஸ் டேக்கிங் வராது, வாஸ் டேக்கன். அப்போ டேக்கிங் வராது, இங்க என்ன வரும், டேக்கன் இல்லுன்னு வரும். ஓகே, அப்போ TAKEN டேக்கன், ILL இல். ஓகே, அப்போ மை டொமஸ்டிக் ஹெல்ப் வாஸ் டேக்கன் இல் த டே ஐ ஹேட் அ பார்ட்டி அட் மை ஹவுஸ். அந்த நாளில் என் வீட்டில் பார்ட்டி வச்சிருந்தேன், என் வீட்டில் இருந்த வேலைக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. ஓகே, இங்க போய்கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தப்பு. ஸோ அப்போ இங்க என்ன வரும், டேக்கன் இல் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். அப்போ எந்த இடத்துல எரர் இருக்கு, வாஸ் டேக்கிங் இல் கிடையாது, டேக்கன் இல் வரும். ஓகே, இதுல பாருங்க, a rainbow is caused by reflection, refraction and dispersion of light among water droplets resulting in a spectrum of light appearing in the sky. Okay, a rainbow is காஸ் பைன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ரெயின்போ இஸ் காஸ்டு பை. நான் ரீட் பண்ணும்போதே பாருங்கள் கரெக்டாக ரீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணக்கூடிய பழக்கம் வந்துருச்சுன்னா நம்ம ரீட் பண்ணும்போதே அது தப்பாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக தான் ரீட் பண்ணுவோம். ஏ ரெயின்போ இஸ் காஸ் பை ரெஃப்ளெக்ஷன் வராது, இஸ் காஸ்டு பை. ஓகே, இஸ் காஸ்டு பைன்னு வரும். இப்போ இஸ்ஸுக்கு அடுத்து எப்போவுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸுக்கு அப்புறம் பார்ட்டிசிபிள் தான் வரும். ஓகே, ஸோ இஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும், இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். இஸ் பிளஸ் இங்கே என்ன வரும், தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இஸ் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் எழுதணும். ஓகே, இஸ் கூட என்ன வரணும், ஏன்னா இங்க பை வந்திருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப ரெயின்போ எதனால உருவாகுது, ரெஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அமாங் வாட்டர் டிராப்லெட்ஸ். ஓகேவா, சோ அப்போ இதால தான் என்ன ஆகுது, நமக்கு ரெயின்போ வந்து உருவாகுது, காஸ்டு பை. ஓகே, யாரால உருவாகுது, பை. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், இஸ் பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம். அதே மாதிரி வாஸ் வருது அப்படின்னாலும் அந்த இடத்துல வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். எங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், இங்க வந்து டூயர் யாரு, சோ யாரால இந்த ரெயின்போ உருவாகுது அப்படிங்கறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப காஸ் பை வராது, என்ன வரும், காஸ்டு பைன்னு வரும். இல்ல இந்த அளவுக்கு எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வச்சு யோசிக்க தெரியாது அப்படின்னா இஸ் வருது, அந்த இடத்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்குன்னா இஸ் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் வருதுன்னா அந்த இடத்துல என்ன வரும், இஸ் பிளஸ் வெர்போட ING ஃபார்ம் வரும். ஓகே, அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார்முக்கு வழி இல்ல, பிரசன்ட் கண்டினியூஸ் வர்றதுக்கு இது இல்ல. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பைன்னு சொல்லியிருக்காங்க. BY பைன்னா அந்த செயலை யாராவது பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், அப்படிதானே. அப்ப ரெயின்போ எப்படி உருவாகுது, யாரால உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இஸ் காஸ் பை வராது, இங்க என்ன வரணும், இஸ் காஸ்டு பை. அப்ப இஸ் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம், வாஸ் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வருதுன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல வந்துரும். ஓகே, அந்த இடத்துல வரும். அப்ப இங்க இஸ் கூட ING ஃபார்ம் வருதுன்னா அது கண்டினியூஸ்ல வந்துரும், பிரசன்ட் கண்டினியூஸ்ல வந்துரும். அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடக்குது, இந்த மாதிரி இது வந்து இதால தான் நடத்தப்பட்டது அப்படின்னு வரும்போது வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். அப்ப இஸ் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம்னா இங்க காஸ் வராது, என்ன வரணும், a rainbow is caused by. ஓகே, ரெயின்போ எதனால உருவாகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இஸ் காஸ்டு, காஸ்டுன்னு வரணும். அப்போ இந்த பார்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கு, எரர் இருக்கு. அப்போ ஒன்னாவது பார்ட்ல தான் எரர் இருக்கு. இஸ் காஸ்டு பை ரெஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அமாங் வாட்டர் டிராப்லெட்ஸ் ரிசல்ட்டிங் இன் எ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் அப்பியரிங் இன் த ஸ்கை. ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்க இஸ் காஸ் வராது, இஸ் காஸ்டுன்னு வரும். ஓகே, புரியுதா? இதே கண்டினியூஸான்னு பார்க்கணும், இல்ல அது பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோமா அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ இதை வந்து பாசிவ் வாய்ஸ்ல நாம சொல்றோம். ஓகே, ஒன்னு இஸ் கூட எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்போட ING ஃபார்ம் வரும். வெர்போட ING ஃபார்ம் அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸா இருக்கும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு, பாசிவ் வாய்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த செயலை இவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ரெயின்போ உருவாகிறதுக்கு காரணம் என்னங்கிறத இங்க சொல்லியிருக்கோம். அதனால நமக்கு என்ன வரும், வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும். அப்ப இஸ் காஸ்டு தான் வரும். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல பாப்புலேஷன் டிக்ளைன், கவுண்டர் அர்பனைசேஷன், இன்வர்ஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் விச் ஹேட் பிகன். ஹேடு கூட எப்போவுமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இப்போ ஹேடு ப்ளஸ் இங்கே பிகன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இன் லேட் ஆன்டிக்யூட்டி கண்டினியூட் இன் த இயர்லி மிடில் ஏஜஸ். ஸோ இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போதே தெரியுதா, இதில் வந்து எரர் எதுவுமே இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எரரே இருக்காது அந்த சென்டென்ஸில். நம்ம ஒரு தடவைக்கு 4 தடவை ரீட் பண்ணுவோம். ஸோ எத்தனை டைம் ரீட் பண்ணாலும் எரர் இல்லாத சென்டென்ஸில் என்ன இருக்காது, எரர் இருக்காது. அப்போ இந்த சென்டென்ஸில் எரர் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், நோ எரர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஸ்கல் போன்ஸ் ஆஃப் எ உட்பெக்கர் has a different chemical composition and density. இப்போ இதில் குயிக்காக எரர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இதில் எரர் எங்கே இருக்குன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் தான் எரர் இருக்கு. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் தான் இதில் வந்து எரர் இருக்கு. ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். இப்போ இங்கே பாருங்க, த ஸ்கல் போன்ஸ் ஆஃப் எ உட்பெக்கர். இதில் சப்ஜெக்ட் எது, ஸ்கல் போன்ஸா உட்பெக்கரா?
ஸ்கல் போன்ஸா உட்பெக்கரா? எது சப்ஜெக்ட்? என்ன சொல்லியிருக்காங்க? உட்பெக்கரோட ஸ்கல் போன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. உட்பெக்கர் பத்தி பேசல. இங்க உட்பெக்கர் பத்தி பேசல. த ஸ்கல் போன்ஸ் ஆஃப் எ உட்பெக்கர். உட்பெக்கரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்கல் போன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இங்க ஸ்கல் போனுன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல ஸ்கல் போன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸ்கல் போன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன சப்ஜெக்ட்? ப்ளூரல் சப்ஜெக்ட். நிறைய பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா உட்பெக்கர் பற்றி தானே பேசியிருக்காங்க. அப்போ இது உட்பெக்கருங்கிறது உட்பெக்கர்னு மட்டும் தானே சொல்லியிருக்காங்க. உட்பெக்கர்னா என்னது? மரங்கொத்தி. ஓகேவா? அப்போ அதை பற்றி தானே பேசியிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு உட்பெக்கர் தானே. அப்போ ஹேஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நல்லா வாசிச்சு பாருங்க. த ஸ்கல் போன்ஸ் ஆஃப் எ உட்பெக்கர். அந்த மரங்கொத்தியோட ஸ்கல் போன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ ஸ்கல் போன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது? ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும்? ப்ளூரல் வெர்பை ஃபாலோ பண்ணும். அப்போ இங்கே என்ன இருக்கு? ஹேஸ்ன்னு இருக்கு. ஹேஸ் வந்து என்ன வெர்பு? சிங்குலர் வெர்பு. மேம் எனக்கு ப்ளூரல் வெர்பா சிங்குலர் வெர்பான்னு கண்டுபிடிக்க தெரியாது மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஹேஸ் ஹேவ் இருக்கு. ஓகே, வெர்பில் எஸ்ன்னு முடிஞ்சிருந்தா அது சிங்குலர் வெர்பு. ஓகே, வெர்பை பற்றி பேசுகிறேன், நவுன் இல்லை. வெர்பில் எஸ்ன்னு முடிஞ்சிருந்தா அது சிங்குலர் வெர்பு. எஸ்ஸில் வெர்பில் முடியலை அப்படின்னா அது ப்ளூரல். அவ்வளோதான். நவுன் அப்படி உல்டாவா பார்த்தோம்னா அதுதான் என்னது? வெர்பு. எல்லாமே இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ் கிளாஸஸை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக டீச் பண்ணியிருப்பேன். அப்போ ஸ்கல் போன்ஸை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஸ்கல் போன்ஸுங்கிறது என்னது? ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும்? ப்ளூரல் வெர்பை ஃபாலோ பண்ணும். அப்போ த ஸ்கல் போன்ஸ் ஆஃப் எ உட்பெக்கர் ஹேஸ் வருமா ஹேவ் வருமா? have. அப்போ எந்த இடத்துல எரர் இருக்கு? இந்த இடத்துல எரர் இருக்கு. have a different chemical composition and density. அப்போ இந்த இடத்துல புரியுதா? எரர் இவ்வளவுதான் இருக்கும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வச்சு வரும், இல்ல அந்த டென்ஸை மாத்தி கொடுத்துருப்பாங்க. இதுதான் எரரே. ஓகே, அப்போ ஸ்கல் போன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸ்கல் போன்ஸுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். அப்போ இங்க has வராது, என்ன வரும்? have தான் வரும். ஓகே, அப்போ எந்த இடத்துல எரர் இருக்கு? the skull bones of a, இது கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. உட்பெக்கர் has கிடையாது, ஹேவ்னு வந்திருக்கணும். ஏன்னா ஸ்கல் போன்ஸுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். அப்போ ஹேஸ் வராது, ஹேவ் தான் வரும். அப்போ இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்கு. தெளிவாக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் இதில் பாருங்க. எவ்ரி ஒன் ஆர் ஆஸ்கிங். இதை வாசிச்சதுமே எரர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. எவ்ரி ஒன் ஆர் ஆஸ்கிங் ஃபார் பாசஸ் டு த மியூசிக் ஃபெஸ்டிவல் அட் நேரு பார்க். நான் உங்களுக்கு நம்ம இங்கிலீஷ்க்கான கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்? ஈச், எவ்ரி ஒன், சம் ஒன், அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? சம்படி, வேறு என்ன? நோபடி, நன்னு, சம்படி, நோபடி, நன்னு, வேறு என்ன வார்த்தைலாம் சொல்லியிருக்கேன்? ஒன்று, எனி, அதுக்கப்புறம் மெனி வேற, மெனிய வேற. மெனினா நிறையான்னு அர்த்தம். மெனினா என்னது? ப்ளூரல், நிறையான்னு அர்த்தம். ஓகே, நிறையா. ஓகே, ஸோ அதிகமான அப்படின்னு அர்த்தம். ஓகே, மெனினா நிறையா. ஆனால் மெனி கூட ஒரு சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். மெனி கூட ஒரு சேர்ந்துருது அப்படின்னா அது வந்து சிங்குலர் ஆகிரும். ஓகே, மெனி மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது ப்ளூரல். ஆனால் அந்த மெனி கூட ஒரு வந்து சேர்ந்துருது அப்படின்னா அது வந்து என்னவாகிரும்? சிங்குலர் ஆகிரும். ஓகே, மெனினா நம்ம என்ன சொல்லுவோம்? மெனி சாக்லேட்ஸ். அப்போ நிறைய சாக்லேட்னு அர்த்தம். மெனி சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம். மெனி சாக்லேட் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, மெனி கூட ஒரு வந்துருது. ஏன்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ஒருன்னு சொல்லுவோம். அப்போ இது என்னவாகிரும்? சிங்குலர் ஆகிரும். ஓகே, அப்போ அந்த ஈச், எவ்ரி ஒன், சம் ஒன், சம்படி, நோபடி, நன்னு, ஒன்னு, எனி, மெனி. ஓகே, மெனி கிடையாது, மெனிய. அதுக்கப்புறம் மோர் தேன் ஒன்னு. இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்குலர்னு தான் அர்த்தம். அப்படின்னா ஒன்னே ஒன்றுன்னு தான் அர்த்தம். ஈச் அப்படின்னா ஒன்னே ஒன்று, எவ்ரி அப்படின்னா சிங்குலர் ஒன்று, எவ்ரி ஒன் அப்படின்னாலும் சிங்குலர் ஒன்னே ஒன்று, சம் ஒன் அப்படின்னாலும் ஒன்னே ஒன்றுன்னு தான் அர்த்தம். ஓகே, சிங்குலர். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணணும்? சிங்குலர் வெர்பை ஃபாலோ பண்ணணும். இங்கே எவ்ரி ஒன் இருக்கு. அப்போ எவ்ரி ஒன்ங்கிறது உங்களுக்கு என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணணும்? சிங்குலர் வெர்பை ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்கே ஆரா வரும். என்ன வரும்? இஸ் வரும். ஓகே, என்ன வரும்? இஸ் வரும். புரியுதா? அப்போ எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் ஃபார் பாசஸ் டு த மியூசிக் ஃபெஸ்டிவல் அட் நேரு பார்க். அப்போ எரர் எங்கே இருக்குன்னு புரிஞ்சிருச்சா? நல்லா தெளிவாக பாருங்க. எவ்ரி ஒன், ஈச், எவ்ரி ஒன், சம் ஒன், சம்படி, நோபடி, நன்னு, ஒன்னு, எனி, மெனிய, மோர் தென் ஒன்னு, இதெல்லாம் வந்தாலே ஒன்னே ஒன்றுன்னு தான் அர்த்தம். சிங்குலர் தான் அர்த்தம். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். அப்போ இங்கே எவ்ரி ஒன்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ சிங்குலர் வெர்பு என்ன வரும்? ஆறுங்கிறது உங்களுக்கு ப்ளூரல் வெர்பு. அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வெர்பில் எஸ் இருந்தாலே அது
சிங்குலர். வெர்பில் எஸ் இருந்தாலே அது சிங்குலர் வெர்பு. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு சிங்குலர் வெர்பு ப்ளூரல் வெர்பு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. நீங்கள் இன்றைக்கே டென்ஸோட டேபிள் எடுத்து பாருங்கள், எங்கெல்லாம் வெர்பில் எஸ் இருக்கோ அது எல்லாமே சிங்குலர் தான், அது எல்லாமே சிங்குலர் வெர்பு. ஓகேவா? அப்போ இங்கே எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங்னு வரும், ஆர் ஆஸ்கிங்னு வராது. ஓகே, தெளிவாக புரிஞ்சிருச்சா? அப்போ எரர் எந்த இடத்துல இருக்கு? எவ்ரி ஒன் ஆர் ஆஸ்கிங் கிடையாது, இஸ் ஆஸ்கிங். ஓகே, அடுத்த கொஸ்டின். She is walking in the park since morning. என்ன சொல்லியிருக்காங்க? She is walking in the park since morning. ஓகே, எரர் இருக்கா? இதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன வார்த்தை வந்திருக்கு? சின்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ சின்ஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி கொடுத்துருக்காங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அப்போ இஸ், அதாவது ஆமு இஸ் ஆறு, நம்ம என்ன படிச்சிருப்போம் ரூலு? ஆமு இஸ் ஆறு ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா இது பேர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருப்போம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் நமக்கு என்ன வரும்? present perfect continuousனா நம்ம என்ன மாதிரி படிச்சிருப்போம்? has or have plus been plus verb plus ing. இதுதான் நமக்கு என்னது? present perfect continuousக்கான ரூல். ஓகே, ஒரு டேபிள் போட்டு டென்ஸோட ரூல் எல்லாம் 10ஆம் கிளாஸ்லயே நம்ம படிச்சிருப்போம், அப்படிதானே? has இல்லனா have plus been plus verb plus ing தான் என்னது? present perfect continuousக்கான ரூல். இப்போ இங்க since வந்திருக்கு. இந்த sinceங்கிற வார்த்தையை பார்த்தாலே அதை நம்ம என்ன சொல்லணும்? present perfectல சொல்லணும், present perfect continuousல சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? simple present continuousல சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? இப்போ am அல்லது is அல்லது are, அதை இப்படிதானே படிச்சிருப்போம். am is are, அந்த இடத்தை பொறுத்து நம்ம போடுவோம். இப்போ I வந்துச்சு அப்படின்னா am போடுவோம், சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா is போடுவோம், ப்ளூரல் சப்ஜெக்ட்னா are போடுவோம். இப்போ இங்க சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வந்திருக்கு, ஸோ அப்போ சிங்குலர் வெர்பு தான் போடணும். ஆனால் இங்க வந்து since morningனு சொல்லியிருக்காங்க. ஓகே, she is walking in the park since morningனு சொல்லியிருக்காங்க. sinceங்கிற வார்த்தை வந்ததுனால, since வந்துச்சுனாலே அதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா present perfect continuousல போடணும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, since வந்தாலே present perfectல தான் சொல்லணும். நீங்க எதுல சொல்லணும்? present perfectல சொல்லணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா present continuousல சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க இதை மாற்றி என்ன சொல்லணும்? present perfect continuousல சொல்லணும். present perfect continuousக்கான ரூல் என்னது? has இல்லைனா have plus been plus verb plus ing போடணும். அப்போ இங்க has போடணுமா have போடணுமா? நீங்களே சொல்லுங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கு? she இருக்கு. she என்ன சப்ஜெக்ட்? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இது ரெண்டுல எது சிங்குலர் வெர்பு? has தான் சிங்குலர் வெர்பு. have வந்து என்னது? ப்ளூரல் வெர்பு. சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? வெர்பில் எஸ் இருந்துச்சுன்னா அது சிங்குலர் வெர்பு. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும்? சிங்குலர் வெர்பை ஃபாலோ பண்ணும். இங்க சிங்குலர் வெர்ப் என்னது? has. அப்போ she has, அடுத்து என்ன போடணும்? been. she has been என்னது? walking. ஓகே, வெர்பு பிளஸ் ing போட்டிருக்காங்களா? வாக்குங்கிறது வெர்பு, ing போட்டிருக்காங்களா? அப்போ அது என்னது? கண்டினியூஸ். வெர்பில் ing போட்டாலே அது கண்டினியூஸ். எந்த வெர்ப்லலாம் ing போட்டிருக்காங்களோ அது எல்லாமே என்னது? கண்டினியூஸ். ஓகே, அப்போ வாக்கு பிளஸ் ing walking. she has been walking in the park since morning. ஓகே, அப்போ அது என்ன சொல்லணும்? present perfect continuousல சொல்லணும். since வந்திருந்தாலே நம்ம என்ன சொல்லணும்? present perfect continuousல சொல்லணும். ஸோ அப்போ எரர் வந்து எந்த இடத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்ல எரர் இருக்கு. அப்போ ஒன்னாவது பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நம்ம எரர்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகே, புரியுதா? கரெக்டாக அந்த கோல்டன் ரூல்ஸ் தெரியணும். ப்ரெசன்ட் டென்ஸ்னா எப்படி எழுதணும், பாஸ்ட் டென்ஸ்னா எப்படி எழுதணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன சொல்லணும். அதே மாதிரி மாடல்ஸ் வந்துச்சு அப்படின்னா மாடல்ஸ்னு சொல்லுவாங்க, மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. கேனு, குட்டு, மைட்டு, மே, இந்த மாதிரி மாடல்ஸ் வருதுன்னா அது கூட வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல எரர் ஸ்பாட்டிங்ல உங்களால் ஃபுல் மார்க் வந்து வாங்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்க இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க, நான் பேசிக்ல இருந்து படிக்கணும் மேம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸ் கொடுத்துருக்கோம். SSC MTSல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இதுல இருக்கக்கூடியதை மட்டும் நீங்க லேர்ன் பண்ணாலே போதும். ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்தா இப்படிதான் இருக்கும். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ், இதுதான் பாஸ்ட் டென்ஸ், இதுதான் கண்டினியூஸ், இதை இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும், க்ளோஸ் டெஸ்ட்டை இப்படி தான் அப்ரோச் பண்ணணுங்க கூடிய எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஓகே, இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு எல்லாமே வேணும் மேம், எம்டிஎஸ்க்கு இப்போ தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்லேருந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்டு எம்டிஎஸ்க்கான செலெக்ஷன் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். வீக்லி பிளான் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த வாரம் இது எல்லாமே படிச்சுட்டு வாங்கன்னு கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கரெக்டாக எம்டிஎஸ்க்கு 60 டேஸ் வந்து டைம் இருக்குது. இந்த 60 டேஸில் நம்ம ரெடி ஆகிற மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செகண்ட் பேட்ச் வந்து
ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த செகண்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் மேக்ஸ் ரீசனிங்கில் குவாலிஃபை ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருவோம். செகண்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 2 செக்ஷன்லேயே நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்கனாலே போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்டாக வீக்லி பிளானாக கொடுத்துருவோம். அந்த வாரத்தில் என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். ஓகே, இதை மட்டும் படித்தாலே எம்டிஎஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி சிஹெச்எஸ்எல்லுக்கான பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 60 டேஸில் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ தான் எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நியூ பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எஸ்எஸ்சியோட கிளாஸஸும் கவர் ஆகும், ரயில்வேயோட கிளாஸஸும் கவர் ஆகும். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக புரியக்கூடியது. நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருந்தாலும் சரி, மேக்ஸில் வீக்காக இருந்தாலும் சரி, ஜிகே எனக்கு படிக்க முடியலை அதுலேயும் நான் வீக்காக இருக்கேங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு டேரெக்டாக நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். ஓகே, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கணும், சிஹெச்எஸ்எல் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமும் நான் படிச்சுட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்டு டேரெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு 1 இயர் வேலிடிட்டி போதும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு 1999 பே பண்ண வேண்டாம், 1499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணதும் உங்களுக்கு பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீக்லி பிளான் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு 699 பே பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய 60 டேஸில் எம்டிஎஸ்க்கு நான் டெஸ்ட் எடுக்கணும், எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ் வேணும், ரயில்வேக்கான கிளாஸஸ் வேணும், எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு டேரெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். ஸோ டெய்லி நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சாட்டர்டே நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இதை தாண்டி வேற எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி யூடியூப்லையும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுத போன ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் தனியாக மேக்ஸ் தனியாக நம்ம டீச் பண்ணி பிளேலிஸ்ட்டில் கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸோட செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எம்டிஎஸ்க்கு கிட்டத்தட்ட 55 60 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ளே ரெடி ஆகணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் படித்து முடிக்க முடியும். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.